ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நானும் நம்ம எல்லாரும் மாதிரி தான் அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருக்கிறதுலாம் மிகப்பெரிய கஷ்டம், நம்மளால எந்திரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஒரு டைம்ல வெளியே எந்திரிச்சு வந்து பார்த்தா தான் நம்ம ஊருக்கே முன்னாடி நம்ம எழுந்திருச்சு வேலை செய்வோம். அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீலிங் இருக்கு பாத்தீங்களா, அது வெளியே சொன்னா தெரியாது, நீங்களும் ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த டைம்ல தான் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இரை தேடி போக ஆரம்பிக்கும். அந்த பேர்ட்ஸ் சவுண்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அப்படியே மைண்ட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு டைம்ல அந்த சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு அந்த ஒரு கிளைமேட்டை பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ அந்த டைம்ல எழுந்திருக்கிறது வந்து நானும் ரொம்பவுமே கஷ்டம் நினைச்சிட்டு தான் இருந்தேன். நானும் நம்ம எல்லாரும் மாதிரி என்ன பண்ணுவேன்னா அலாரம் செட் பண்ணுவேன். அலாரம் நைட்டு செட் பண்ணுவேங்க. அதாவது காலைல ஒரு 5 மணிக்குள்ள எழுந்திரிக்கணும், சரி 5 மணிக்கு இல்லைன்னா 5:10 எந்திரிச்சிடலாம் அப்படின்னு அலாரம் செட் பண்ணிட்டு படு தூங்குவேன். ஆனா என்ன நடக்குன்னா, காலையில வேகமா கை போய் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவேன். அதே மாதிரி ஒரு மாசம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்குள்ளே வந்து நான் கேள்வி கேட்டுக்கிட்டேங்க, சரி இப்படியே லைஃப் போனா என்ன ஆகுறது, நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணணும். அந்த கோல் நோக்கி போகும்போதுதான் நம்ம வந்து சுறுசுறுப்பாவோம். ஏன்னா லைஃப் இப்படியே போயிருமோ, இப்படியே இருந்தா நம்ம லைஃப் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டுதான் ஒரு கோல் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சேங்க. ஏன் நம்ம வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம், நம்மள ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். யூடியூப் எல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்ப்பேன், எல்லா பக்கமும் சர்ச் பண்ணி பார்ப்பேன். அப்புறம் வந்து எனக்கு எதுவுமே செட் ஆகுற மாதிரி தெரியலங்க. சரி ஓகே பவி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுங்க யூடியூப் சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சேன். பவி தீபக் விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனல் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்குங்க. அடுத்து இது வந்து செகண்ட் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேங்க. சரி ஓகே, நான் இப்போ சொல்றேங்க, நான் எப்படி வந்து அந்த ஒரு சோம்பேறித்தன பழக்கத்துல இருந்து விடுபட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல் செட் பண்ணணுங்க. அது சம்திங் ஏதோ ஒரு கோலுங்க. இப்போ உங்களுக்கு வந்து நல்லா சமைக்க வரும் அப்படின்னா சமைச்சு வந்து நீங்க ஒரு 4 பேத்துக்கு வந்து அதை சேல்ஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்குள்ள ஏதோ ஒரு திறமைகள் இருக்கும். ஆனா நமக்கு என்ன அப்படின்னா, சரி போ அப்புறம் பாத்துக்கலாம், வீட்டுல தானே இருக்கிறோம், அப்புறம் பாத்துக்கலாம், வீட்டுல தானே இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்னா நம்மள முழுசா முடிச்சு கட்டிடும். சோ வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வந்து இருக்கவே கூடாதுங்க. ரெண்டாவது வந்து இப்ப அதை செய்யணும்னு நினைச்சோம் அப்படின்னா உடனே வந்து செஞ்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஹாஸ்டல் லைஃப் தான். ஹாஸ்டல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பாடுலாம் வந்து அவங்களே செஞ்சிருவாங்க. என்னன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்க நல்லா ஜாலியா விளையாடுவோங்க. அதாவது ஜாலியா இருப்போம், ரூம்ல விளையாடுவோம், நல்லா ஜாலியா இருந்த ஒரு லைஃப். சாப்பாட்டுக்கு வந்து நான் சமைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு வீடு கூட்டணும்னு அவசியம் கிடையாது, பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், எதுவுமே கிடையாதுங்க. ஆனா மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே லைஃபே தலைகீழ ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீல். என்னடா இது எல்லாமே மாறி போச்சு நம்ம லைஃப்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா காலைல நேரமா வந்து எழுந்திரிக்க சொன்னாங்க. பட் எங்க மாமனார் மாமியார் வந்து நல்லவிங்க, அதனால வந்து எந்திரிக்கலாம் சொல்ல. கல்யாணம் ஆயிட்டு ஒரு 2 வருஷமே இருக்குங்க. 2 வருஷம் பக்கமா நான் நேரமா எந்திரிச்சதே கிடையாதுங்க. நேரமா எந்திரிக்குன்னா காலைல 7 மணிக்கு எந்திரிப்பேன். பட் 7 மணிக்கு எந்திரிக்கும் போதே சாப்பாடெல்லாம் வந்து வீட்டுல ரெடியா வந்து மாமியார் பண்ணி வச்சுட்டு அவங்க வேலைக்கு கிளம்பிடுவாங்க. நான் எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணி சாப்பிட்டு திரும்ப படுத்து தூங்கிடுவேன். என்னோட வேலை அதுவாக தான் இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு ஏஜ்ல வந்து எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனா அப்புறம் காலங்கள் போக போக தான் சரி நம்மள வந்து நீ இப்படி இருந்தோம்னா நம்ம லைஃப் வந்து நீ செட் ஆகாது, இப்படி இருக்காது, நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுதுங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அதிகாலையில வந்து எந்திரிக்க முடியல அப்படின்னு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல செட் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா வந்து மைண்ட்ல அதிகாலை எந்திரிக்க முடியலன்னு செட் பண்ணிட்டோம்னாவே அது வந்து கண்டிப்பா எந்திரிக்கவே முடியாதுங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்கு மொத்தம் 2 காரணங்க எனக்கு தெரிஞ்சு அதுவா தான் இருக்கும். ஒண்ணு வந்து வேலை அதிகமா இருக்குங்க. எவன்டா அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிப்போம். இன்னொன்னு வந்து நமக்கு வேலையே இருக்காதுங்க. வீட்டுல வேலை இருக்காதுன்னா நம்ம எப்படி சொல்றது, நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எல்லா வேலையுமே வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க. நம்ம சுறுசுறுப்பா தான் இருப்போம், எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருப்போம். ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு சோம்பேறி ஆகி போயிருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் என்ன பண்ணுவோம், வேலையில சுறுசுறுப்பா முடிச்சுட்டு 1 மணி நேரம் படுத்தூங்கலாம் அப்படின்னு நினைப்போம். மறுநாள் என்ன ஆகும், சரி இன்னொரு 1/2 மணி நேரம் சேர்த்து தூங்கினா என்ன அப்படின்னு நினைப்போம். அடுத்த நாள் என்ன ஆகும், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினைச்சு அப்படியே என்ன ஆயிரும், நாளுக்கு நாள் அப்படியேதான் சோம்பேறித்தனம் வந்து பழக்கப்படுறதுங்க. நீங்களாம் சொல்லுவீங்க, ஏமா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது உனக்கே தெரியும், தெரிஞ்சுட்டு நம்மள ஏமா அப்படி சொல்றீங்கன்னு உங்களுக்கு மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது.
என்ன அப்படின்னா, நம்ம காலை எழுந்திரிச்சதுல இருந்து சாப்பாடு செஞ்சு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு, ஒருவேளை ஸ்கூல் வேன் வரல அப்படின்னா நம்ம தான் கொண்டு போய் குழந்தைங்களை ஸ்கூல்ல விட்டு வரணும். இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வாட்ச ஹஸ்பண்ட் இருக்காங்களே, அவங்க வந்து சப்போர்ட் பண்றன்ற பேர்ல எதையோ ஒன்று பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. பிளஸ் அதையும் வந்து கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் வந்து நம்ம வேலை செய்யற மாதிரி இருக்குங்க. நம்ம தான் அப்பதான் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருப்போம். துண்டு எடுத்துட்டு வா, ட்ரெஸ் எங்க, ட்ரெஸ் அயன் பண்ணலையா, டிஃபன்ல சோறு போட்டாச்சா, லஞ்ச் பேக் பண்ணியாச்சா, வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சாச்சா, கர்ச்சீஃப் எங்க, லொட்டு லொஸ்க்குன்னு வண்டி சாவிங்க, லொட்டு லொஸ்க்குன்னு ஏகப்பட்டது கேட்டு கிடப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டு போட்டு ஒரு கப்பு டீ இல்லைன்னா காஃபி என்ன பிடிக்குமோ அதை வச்சுட்டு உட்காந்து அந்த ஒரு கப் டீ குடிக்கும் போதுதான் வந்து நமக்கு அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும் மைண்டு. ஸோ நீங்க கேக்குறது தெரியுது, நம்ம இவ்வளோ ரிலாக்ஸா வந்து இருக்கும் போதுதான் நமக்கு தோணும். அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நானும் யோசிப்பேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். அப்பதான் வந்து மைண்ட்ல ஏகப்பட்ட பிசினஸ் ஐடியா தோணுங்க. தோணும் போது ஹஸ்பண்டை டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வெறுங்கை வந்து என்னைக்குமே முளம் போட முடியாது. ஸோ வந்து ஒரு சின்ன சின்ன இதுல வந்து நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நானும் யோசிப்பேன், என்னடா பண்றது, வேற என்ன ஒர்க் பண்ணலாம், என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தொலாவிட்டே இருப்பேன். நம்ம இப்படி தொலாவுறதுலேயே தான் பாத்தீங்கன்னா பாதி நேரம் ஓடி போயிரும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட நீங்க யோசிச்சதை ஒருபடி இறங்கி வந்து செஞ்சு பாத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு டைலரிங் கத்துக்கணும்னு ஆசை இருக்கும், சின்ன வயசுல இருந்து ஆசை இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு அதை போயிட்டு கத்துக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன்லயே எல்லாமே வந்துருச்சு. சோ கத்துக்கிட்டு நீங்க தச்சு பார்க்கலாம். இல்லையா வந்து கேக் வந்து செஞ்சு பாக்குறதுக்கு ஒரு சில பேருக்கு வந்து ஆர்வம் இருக்கும். என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சமா திங்ஸ் வாங்கி வீட்டுல கேக் செஞ்சு பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குக்கிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ வந்து உங்களோட ஏரியால வந்து யாராவது பசங்க வந்து ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறாங்க, இல்ல வந்து யாராவது வேலைக்கு எல்லாம் போறவங்க இருப்பாங்க, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, நல்ல ஒரு வேலைக்கு. அவங்கள்ட்ட நம்ம சொல்லி என்ன பண்ணலாம்னா, டின்னர் மட்டும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், மந்த்லி இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருங்க. சோ வந்து அப்படின்ற மாதிரியும் கூட எடுத்து பண்ணலாம். சோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்பவே பண்ணிருங்க. நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது டிலே ஆயிட்டே தான் இருக்கும். லைஃப்ல வந்து என்ன தோணுதோ அதை அப்பவே பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து வீட்டுல இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஒரு இன்கம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். உங்களுக்குலாம் ஒரு குட்டி அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு சில வெப்சைட்ல எல்லாம் வந்து நீங்க 100 ரூபாய் கட்டுங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், ஜஸ்ட் 200 கட்டுங்க 2000 சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அதை நம்பி தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அது மாதிரிதான் ஒரு 200 ரூபாய் கட்டினாங்க, வந்துச்சு அமௌண்ட் வந்துச்சுங்க, வரதெல்லாம் வந்துச்சு, 500 வந்துருச்சு, திரும்ப 500 கட்டினாங்க, 1000 வந்துச்சு. திரும்ப என்ன பண்ணிட்டானா 1000 போட்டா, 1000 போட்டு என்ன பண்ணாங்கன்னா 2000 தரேன்னு சொல்லிட்டு அத்தாக்குல அதோட முடிச்சு கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து அதுவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வீட்டுலதான் இருக்கிறோம் அப்படின்ட்டு எதுலையுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி பயங்கரமா யோசிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே வந்து காலையில எழுந்திருக்கிறது ரொம்ப ரிஸ்கா நினைப்போம். அந்த ஒரு மார்னிங் டைம்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் எழுந்திருக்கிறது ரொம்பவுமே கஷ்டமா இருக்குங்க. ஐயோ எவன்டா எழுந்திரிச்சிட்டு இந்த டைம்ல எந்திரிச்சுதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ கடுப்பாகும். நமக்கு வந்து நம்ம மேலேயே டென்ஷன் ஆகும், என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஆனா நீங்க ஒரு 15 நாள் ரெகுலரா எந்திரிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களை அறியாமலே வந்து கண்டிப்பா எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்த ஒரு மார்னிங் கிளைமேட்டுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மார்னிங்ல எழுந்திருச்சு நீங்க எந்த ஒரு வேலையுமே கூட செய்ய வேணாம். அதாவது இப்ப ஹஸ்பண்ட் வந்து ஒரு 8:30க்கு தான் வேலைக்கு போறாங்க, 8 மணிக்கு சாப்பாடு ரெடியா இருந்தா போதுன்னா நீங்க ஒரு 5:30க்கு எந்திரிச்சிருங்க. 5:30 to 6 மணி வரைக்கும் ரிலாக்ஸா உங்க மாடியில இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே போயிட்டு ஒரு 1/2 hour ரிலாக்ஸா உட்காந்து பாத்தீங்கன்னாவே தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா காலைல வந்து லேட்டா எந்திரிப்போம். லேட்டா எந்திரிச்சாவே எல்லாரு குடும்பத்தையும் என்ன நடக்குன்னு தெரியுங்க. அதாவது ரொம்ப படபடப்பா பதட்டமா வேலை செஞ்சுட்டே இருப்போம். ஐயோ டைம் ஆச்சு, அதை காணோம் இதே காணோம், எதை எங்க வச்சோன்னு தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சோம்னா நம்மளும் நீட்டா ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு
காலைல எழுந்திரிச்சோன்னே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. காலைல எந்திரிச்சோன்னே டீ இல்லைன்னா காஃபி போட்டு நானே என் ஹஸ்பண்டும் வந்து காலைல நேரமே எந்திரிச்சு உட்காந்து குடிப்போம். அந்த ஒரு 1/2 அன் அவர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு உண்டான டைம். ஸோ 1/2 அன் அவர்ல என்ன பேசணும்னா அடுத்து நாங்க லைஃப்ல என்ன பண்ணலாம், வந்த கதை போன கதை 1/2 அன் அவர் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு டே வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லா வந்து ஸ்டார்ட் ஆகும். இதே நம்ம லேட்டா எந்திரிச்சோம்னா ஐயோ சமைக்க டைம் ஆச்சு, என்ன பண்றது, லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கும். இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, ஒருவேளை கேஸ் எல்லாம் தீந்து போச்சு அப்படின்னா அன்னைக்கு நாளே முடிஞ்சு போயிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எல்லாமே வந்து பேக்கப் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு காலையில் நீங்க நேரம் எந்திரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், கோல் செட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மள அறியாமலே ஆட்டோமேட்டிக்கா வந்து நேரமா எந்திரிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இது வந்து நான் ரியலைஸ் பண்ணது, என்னோட வாழ்க்கையில நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ அதான் சொல்றேன். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில ஒரு நடந்துச்சுங்க. துணியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா 4 நாளைக்கு ஒருக்கு தான் துணி துவைப்பேன், 5 நாளைக்கு ஒருக்க துணி துவைப்பேன். ஆனா இப்போ வந்து நான் ரெகுலரா நேரமா எந்திரிக்க ஆரம்பிச்சனால டெய்லி அந்த துணி துவைச்சு வச்சிடுறேன். ஸோ டெய்லி துணி துவைச்சு மடிச்சு வைக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியா இருக்கு. முன்னாடியில 4 நாளைக்கு ஒருக்க துவைக்கும் போது ஐயோ என்னடா இது இவ்வளவு துணி சேர்ந்து போச்சு, யாரா துவைக்கிறது அப்படின்ற மாதிரி தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு என்ன ஆகும், குழந்தைங்க மேல வந்து டென்ஷனை காட்டுவோம், ஹஸ்பண்ட் மேல டென்ஷனை காட்டுவோம். அந்த ஒரு இது எல்லாமே வந்து டென்ஷன்லாம் போகணும், ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா மார்னிங் வந்து நேரமா எழுந்திருக்கிறது மட்டும்தான் ஒரே சொல்யூஷன் சொல்லுவேன். நீங்க வந்து மார்னிங் நேரமா எழுந்திருச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க லைஃப்ல நடக்கிற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு டைம்ல வந்து நீங்க பூஜை எல்லாம் பண்ண கூட அவசியம் இல்லைங்க. அந்த டைம்ல நம்ம எழுந்திருச்சு கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டா போதும். கடவுளே இன்னைக்கு பொழுது வந்து நல்லபடியா போகணுங்க. அதாவது வந்து நான் நேத்து தூங்கி நீ கண் முழிச்சதுக்கு உனக்கு கோடான கோடி நன்றிகள் கடவுளே அப்படின்ற மாதிரி நன்றிகள் சொல்லிட்டு அந்த பொழுத வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ இனிமையா இருக்குங்க. நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கடவுளே இன்னைக்கு பொழுது வந்து நல்லபடியா போனுச்சு, எந்த ஒரு விஷயமாகட்டும் எல்லா விஷயத்திலயுமே நீ கூட துணைக்கு நின்ன அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லுவேங்க. அதாவது இருக்கிறதுக்கு வீடு, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, தண்ணிக்கு தண்ணின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு கொடுத்துருக்குற கோடான கோடி நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். ஆனா பாத்தீங்கன்னா கடவுள் அப்படின்றத தாண்டிலும் கடவுள்ல எல்லா கடவுளுமே தான் இருக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் சேர்த்துதான் வந்து நன்றி சொல்லுவேன். கோடான கோடி நன்றிகள் பிரபஞ்சமே அப்படின்ற மாதிரி வந்து நன்றிகள் சொல்லுவேன். அந்த பிரபஞ்சத்திட்ட நன்றி சொல்லும் போதே நான் என்ன சொல்லுவேன்னா, எத்தனையோ இடத்துக்கு வந்து நாங்க வெளியே போயிட்டு வந்திருக்கிறோம். எங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு வந்து வெளியூருக்குலாம் வந்து வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. என் குழந்தையும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க. எல்லாத்துக்குமே உனக்கு கோடான கோடி நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நைட்டும் தூங்குவேன், காலையில அதே மாதிரிதான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி சொல்லிட்டு அந்த டே பினிஷ் பண்ணிட்டு அந்த டே ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அந்த பொழுதே வந்து அவ்வளோ அற்புதமா இருக்கும். நம்ம காலையில வந்து ஒரு 5 நிமிஷம் லேட்டா எழுந்திருக்கிறதுனால அந்த பொழுதே வந்து ரொம்ப சேடா போகும். இதே கொஞ்சம் நேரமா எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பொழுது வந்து ரொம்ப நல்லா போகும். நீங்களும் வந்து எத்தனையோ வீடியோஸ் வந்து கேட்டிருப்பீங்க, காலைல எப்படி நேரமா எந்திரிக்கிறது, நேரமா எந்திரிக்க முடியுமா முடியாதா, எந்திரிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க. ஸோ இனி வந்து எந்த ஒரு வீடியோ பார்க்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நம்ம லேடிஸ் அப்படின்னாவே ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எத்தனையோ கஷ்டம் எத்தனையோ நஷ்டமெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இந்த காலைல எழுந்திரிக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரே கிடையாது. ஸோ நீங்க காலைல கண்டிப்பா எந்திரிப்பீங்கன்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன். நம்ம சேனல்ல இனி லைனா பாத்தீங்கன்னா வீடியோஸ் வரும். நம்ம சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் வரும்னு நம்புறேன். நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஏன் சேனல் ஆரம்பத்திலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்ல அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் வந்து கடைசியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலயுமே நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லிட்டே இருந்தோம்னா இவங்களுக்கு என்னடா இது எப்ப பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அதனாலதான் சொல்றேன். கண்டிப்பா அடுத்த வீடியோ வந்து எப்படி சிக்கனமா வாழ்றதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். அது வரைக்கும் உங்கள்